ஹலோ கைஸ், வணக்கம். திஸ் இஸ் அன்பு சீலான். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு ட்ரேடுக்கு ஸ்டாக்கை எப்படி செலக்ட் பண்ணும், அது ஏன் அவ்வளோ முக்கியம் அப்படிங்கிறது தான் என்டையராக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். பிகினராக இருக்கிறீங்க அப்படின்னா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். எஜுகேஷன் பர்பஸ்க்காக என்னுடைய டெலகிராம் குரூப், வாட்ஸ்அப் குரூப்பில் இணையனும் விருப்பம் உள்ளவங்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுத்துருக்கேன். அந்த லிங்க்கை பயன்பெற்று கொள்ளலாம். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ வீடியோ போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயம் ஷேர் பண்ணிக்கிறேன். சில சமயத்தில் நம்மளுடைய டெலகிராம் லிங்க் ஒர்க் ஆக மாட்டேங்குன்னு ஒரு சின்ன இஷ்யூ இருக்குது. ஒன்றுமே இல்லை, ஜேபிஏ தமிழ் ஷேர் மார்க்கெட் அப்படின்னு சொல்லிட்டு டெலகிராம் சர்ச் பாக்ஸில் சர்ச் பண்ணுங்கள். நியர்லி 4000 மெம்பர்ஸ் இருப்பாங்க. அதுதான் நம்மளுடைய குரூப். ஸ்டாக் செலெக்ஷனை பொறுத்த மட்டும் நிறையா விதங்கள் இருக்குது. நீங்கள் சரியான ஸ்டாக்கை செலக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன இஷ்யூ இல்லை அப்படின்னா, மார்க்கெட் சரிஞ்சாலும் நீங்கள் கம்மியான லாஸில் வரலாம். அப்போது சில சமயத்தில் என்ன அப்படின்னா, சார் நான் ட்ரேடுக்கு முன்னாடியே ஸ்டாக் செலக்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, மார்க்கெட் டேட்டா இந்த இடத்துக்கு வந்தீங்கன்னா ப்ரீ ஓப்பன் மார்க்கெட் இருக்கும். ஸோ இந்த இடத்துக்கு என்ன பண்ணுங்கள் அப்படின்னா 9:10 வந்துடுங்க. வந்த உடனே இந்த சேஞ்சை கொஞ்சம் பார்க்கணும். ஏன்னா நீங்கள் மார்னிங் ட்ரேட் பண்ணுறது தான் உங்களுக்கு இம்மிடியேட்டாக சக்ஸஸ் ரேஷியோங்கிறது ரொம்ப அதிகமாக இருக்கும். இம்மிடியேட்டாக நீங்கள் என்ன பண்ண முடியும், ப்ராஃபிட்டை மேக் பண்ண முடியும். அது நிறையா லெவலில் ப்ராஃபிட்டும் கொடுக்கும். சரிங்களா? அப்போ என்ன பண்ணுங்கள் அப்படின்னா, இந்த இடத்துல வந்த உடனே டாப்பில் இருக்க 10 என்ன பண்ணுங்கள், எல்லாருமே டாப் 5ன்னு சொல்லுவாங்க. டாப்பில் இருக்க 10 என்ன பண்ணணும் அப்படின்னா, உங்களுடைய டிமேட் அக்கௌண்ட்டில் இம்மிடியேட்டாக என்ன பண்ணணும் அப்படின்னா ஆட் பண்ணணும். ஸோ நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு 2 ஸ்டாக் எடுக்கிறேன். இப்போது நீங்கள் ஸ்டாக்கை ரிஜெக்ட் பண்ணச்ச ஒரு விஷயத்தை மட்டும் நல்லா கவனிச்சிக்கங்க. 10 ஸ்டாக்கில் எல்லா ஸ்டாக்லேயும் ட்ரேட் பண்ண முடியாது. சரிங்களா? அப்போது ட்ரெண்டு கண்டிப்பாக முக்கியம். எல்லோரும் இண்டிகேட்டரை ஃபாலோ பண்ணுறீங்க. இண்டிகேட்டரோட சின்ன சிம்டம்ஸ், அதாவது அது கொடுக்குற சிக்னலை வச்சு நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா ட்ரேடை எக்ஸிக்யூட் பண்ணுறீங்க. அப்படி நீங்கள் பிளைண்டாக பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக லாஸ். அதில் எந்த மாற்று கருத்துமே கிடையாது. ஒரு ஸ்டாக்கை டே கேண்டில் போட்டு கொஞ்சம் ரிசர்ச் பண்ணுங்கள். ரிசர்ச் பண்ணச்ச உங்களுக்கு இந்த ஜிக்ஸாக் நீங்கள் அதில் போயிருக்கிறதோட இந்த ஹெட்டை மட்டும் மார்க் பண்ணுங்கள். இந்த ஹெட் இங்கே ஒரு டாட் வைங்க. அப்புறம் இதில் வந்த சரிவில் ஒரு டாட் வைங்க. சரிங்களா? அதுக்கு அடுத்து உங்களுக்கு எங்கெல்லாம் தெரியுதோ அங்கே ஒரு டாட் மட்டும் வச்சுட்டு போயிட்டே இருங்க. இப்போ என்ன பண்ணுங்க அப்படின்னா, இந்த டாட் எல்லாமே அப்படி சும்மா இணைங்க. இப்போ உங்களுக்கு என்ன தெரிஞ்சிருச்சு அப்படின்னா, இங்கேருந்து கீழ் நோக்கி வந்துச்சு அப்படின்னா அது டவுன் ட்ரெண்டில் இருக்கக்கூடிய ஸ்டாக் அப்படிங்கிறத நீங்கள் ஞாபகத்தில் வச்சுக்கணும். சரிங்களா? இப்போது ட்ரெண்டு நான் எப்போதுமே சொல்கிறது 3 விஷயந்தான். நீங்கள் அப் ட்ரெண்டை தான் என்ன பண்ணணும் அப்படின்னா பைக்கு பயன்படுத்தணும். சரிங்களா? ஃப்ளாட்டை ரெண்டுக்குமே பயன்படுத்தலாம். பட் இதில் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ட் ரொம்ப முக்கியம். டவுன் ட்ரெண்டில் போகிற ஸ்டாக்கை நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா செல்லுக்கு பயன்படுத்துங்க. இப்போது இது என்ன தெரிஞ்சிச்சு அப்படின்னா டவுன் ட்ரெண்ட் அப்படிங்கிறது தெரிஞ்சிச்சு. உடனே என்ன பண்ணணும் அப்படின்னா, நேராக மார்க்கெட் எப்படி இருக்குன்னு பார்க்கணும். சரிங்களா? நெகட்டிவில் இருக்குது. அப்போ நான் என்ன பண்ணணும் அப்படின்னா, இது டாப்பில் வந்தக்கூடிய ஸ்டாக். சரிங்களா? இப்போ நம்ம எடுத்த ஸ்டாக் டாப்பில் எடுத்துருக்கோம். இந்த ஸ்டாக்கு ப்ராஃபிட் கொடுத்தாலும் பரவாயில்ல, ரிஜெக்ட் பண்ணிடுங்க. ஏன் அப்படின்னா, மார்க்கெட் நெகட்டிவில் இருக்கச்ச நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, என்எஸ்சியில் கீழே இருக்கக்கூடிய ஸ்டாக்கில் தான் என்ன பண்ணணும் அப்படின்னா ட்ரேடை எக்ஸிக்யூட் பண்ணணும். சரிங்களா? மேலே இருக்க ஸ்டாக்கில் எடுத்தீங்க அப்படின்னா அன்றைக்கி அந்த ஸ்டாக் ஓரளவுக்கு நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கு, எந்த இஷ்யூவும் இல்லை. அப்படிங்கும்போது ஃப்ளக்சுவேஷன் கம்மியாக இருக்கும். சில தருணத்தில் இந்த மாதிரி ப்ராஃபிட் காட்டாலும் அந்த ப்ராஃபிட் நமக்கு தேவையில்லை. சரிங்களா? சார்ட்டை பார்க்கச்ச அப்படி தான் இருக்கும். நீங்கள் லைவில் ட்ரேட் எடுக்கச்ச நிறையா இஷ்யூ வரும். இப்போது கீழே இருக்க ஸ்டாக்கை நீங்கள் செலக்ட் பண்ணுறீங்க அப்படிங்கும்போது இந்த மாதிரி அமைஞ்சிருச்சு அப்படின்னா 2 இடத்துல நீங்கள் ட்ரேடை எக்ஸிக்யூட் பண்ணலாம். இந்த மாதிரி டவுன் ட்ரெண்டுன்னு தெரிஞ்ச உடனே என்ன பண்ணுங்கள் அப்படின்னா, டே கேண்டில் மார்க் பண்ணுங்கள். மார்க் பண்ணிவிட்டு இதனுடைய பிரேக் அவுட்டில் என்ட்ரி கொடுக்கலாம். இதில் என்ட்ரி கொடுக்கும்போது மேக்ஸிமம் வேல்யூ ஆடட், அதாவது நமக்குன்னு ஒரு வித்தை இருக்கணும். அதாவது எல்லோரும் நிறைய விஷயங்கள் சொல்லுவாங்க. நீங்கள் ஒரு ட்ரேடை எடுக்கிறீங்கன்னா 5-6 விஷயம் என்னவாக இருக்குன்னா உங்களுக்கு ஃபேவராக இருக்கும். அதனால தான் என் கிளாஸில் படிக்கிற ஸ்டூடெண்ட்டுக்கு ஒரு விஷயம் மட்டும் வச்சு ட்ரேடை எக்ஸிக்யூட் பண்ணிங்கன்னா ஃபெயிலியர் தான் வரும். அப்போ என்னெல்லாம் நீங்கள் பண்ணணும் அப்படின்னா, மார்க்கெட் எப்படி இருக்குன்னு பார்க்கணும். நீங்கள் வச்சுருக்க ஸ்டாக்கு எப்படிப்பட்ட ஸ்டாக். சரிங்களா? அது அன்னைய டேக்கு எப்படி வந்திருக்கு, அன்னைக்கு அதனுடைய பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்க போகுது, மார்க்கெட் எப்படி இருக்க போகுது, இந்த விஷயங்கள்லாம் நோட் பண்ணிவிட்டு எவ்வளோ நேரம் எடுத்துக்க போகிறீங்க. அதாவது குளோபல் மார்க்கெட்டை நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணால் மட்டும்தான்
எவ்வளோ நேரத்தில் ட்ரேடை க்ளோஸ் பண்ண போகிறீங்கிறது கதையே இருக்குது. அப்போ மார்க்கெட் சரியில்லை, ஓரளவுக்கு ஃப்ளக்சுவேஷன் தான் இருக்கும், பட் நெகட்டிவில் இருக்குது அப்படின்னு தெரிஞ்ச உடனே இந்த இடத்துல என்ன பண்ணணும், 15 மினிட்ஸில் ட்ரேடாக க்ளோஸ் பண்ணுறது நல்லது. நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா மார்னிங் ட்ரேட் எடுத்து ஈவினிங் வரைக்கும் வெயிட் பண்ணுவாங்க. அந்த பழக்கத்தை விட்டுருங்க. இங்கே ஒரு சூப்பராக ஒரு விஷயம் நடந்திருக்கு பாருங்களேன். என்ன ஆயிருக்கு அப்படின்னா ஓப்பனும் ஹையும் சேம் ஆகிருக்கு. ஓப்பனும் ஹையும் சேமாக இருந்தால் செல்லுக்கு ட்ரை பண்ணோம். இப்படி ட்ரை பண்ணச்ச டே கேண்டிலில் மேக்ஸிமம் ப்ராஃபிட் இருக்கும். அதே மாதிரி என்ன பண்ணுங்கள், 1 மினிட் கேண்டில் நீங்கள் மார்னிங் எடுக்கச்ச இதையும் கொஞ்சம் ஃபாலோ பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட் 1 மினிட் விட்டுருங்க. அந்த 1 மினிட்டோட லோவை பிரேக் பண்ணச்ச அடுத்து இன்னும் ஒரு சின்னதாக ஒரு ஸ்கேல்பிங் பண்ணலாம். இந்த ஸ்கேல்பிங் இமீடியட்டாக ப்ராஃபிட்டாக மேக் பண்ணணும். சரிங்களா? இந்த மாதிரி நீங்கள் என்னென்னலாம் வேல்யூ ஆட் பண்ண முடியுமோ ஆட் பண்ணுங்கள். ட்ரெண்டை மட்டும் ஃபாலோ பண்ணாமல் எக்ஸஸாக என்னெல்லாம் உண்டு, எங்கே செல்லர் வராங்கன்னு ஃபைண்ட் அவுட் பண்ணிங்கன்னா யூ வில் பிகம் ஏ குட் ட்ரேடர். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் உங்களுடைய டவுட்டை தெரிவிங்க. ஓகே கைஸ், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. டாடா, பபாய், see you.